இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புவனேஸ்வரி, போலி நகையை போட்டா போலி மாப்பிள்ள தான் கிடைப்பான்னு சொல்றல்ல நீ. என் பொண்ணு வாழ்க்கை உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? அந்த கார்த்திக் தனாவை கடத்தினது, அவளை கல்யாணம் பண்ண பார்த்த எல்லா விஷயத்தையும் நான் அவங்க அப்பன் ரகுராமன் கிட்ட சொல்றேன். அந்த ரகுராமன் உன் அண்ணன் பையனை உயிரோடையே விட மாட்டான்டி. ரகுராமனுக்கு மட்டும் இல்ல, அந்த தனாவுக்கு நம்ம இதை எழுதி போட்டுருவோமே. தனா, அந்த கார்த்திகே உன்னை உங்க தென்னந்தோப்புலயே கடத்திட்டு போய் வச்சு உனக்கு தாலி கட்ட பார்த்தது, உங்ககிட்ட கொடுமையா நடந்துக்கணும்னு நினைச்சது எல்லாம் எனக்கு தெரியும். அடியே புவனேஸ்வரி, என்ன அவ்வளவு இலக்காரமா நினைச்சிட்டல? நீயும் உன் குடும்பமும் என்ன ஆக போறீங்கன்னு பாரு. சாருவ பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்கல்ல, கல்யாணம் முடிஞ்சு அவன் நம்ம வீட்ல இருந்து போயிடுவா. அப்போ நீயும் நானும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழலாம். உங்க அம்மா என்ன ஏத்துப்பாங்களா? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருப்போமாங்கிறது தான் எனக்கு தெரியல. எனக்கு கூட அதை நினைச்சுதான் மாயா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு. இப்பதான் நானும் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். விட்ட இடத்துல இருந்து நம்ம திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா என் அம்மா உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா இருப்போமோன்னு தான் எனக்கு தெரியல. சீனு, ரொம்ப குழப்பம் வரும்போது, நம்மளால ஒரு முடிவெடுக்க முடியாம நிக்கும் போதுதான் நாம் அதை சாமி கிட்ட தான் கேட்போம் இல்லையா? ஆமா. அப்படின்னா நான் அம்மனுடைய சன்னதில இருந்து கோவில சுத்தி வலது காலை எடுத்து வச்சு அடி பிரதட்சணம் பண்றேன். அந்த மாதிரி நான் முடிக்கும் போது வலது கால்ல வந்து முடிஞ்சதுன்னா நீயும் நானும் ஐயர் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம். அவங்க அம்மாவும் என்னை ஏத்துப்பாங்க. நம்ம குடும்பமா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். சரியா? ஒருவேளை வலது கால முடியலன்னா அப்போ உங்க அம்மா என்ன ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம சேர்ந்து வாழறது ரொம்ப கஷ்டம். மாயா, வார்த்தைக்காக கூட இனிமே அப்படி பேசாத. இல்ல சீனு, நாம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். வேண்டாம் மாயா, தேவையில்லாம ஏதாவது யோசிச்சுட்டு நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். நீயே நான் இடது கால வச்சிருவேணும்னு பயப்படுற? கண்டிப்பா நான் வலது கால தான் வைப்பேன். சரி, நீ பண்ணு பாப்போம். இங்க பாத்தியா, இவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னே தெரியல. ஆனா என்ன முடிவு வரும்னு எனக்கே ஒரே பதட்டமா இருக்கே. மாயா, கோவில் இறக்கி விடு. கோவில்ல போய் என்ன செய்யுது? மாயா, எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அப்ப சாருவுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆயிடும்ல, நீயும் நானும் நல்லபடியா இருப்போம். சீனு, உங்க அம்மாவும் என்ன ஏத்துப்பாங்க. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம். சரியா? சரி, வா வீட்டுக்கு போலாம். தனா, அந்த கார்த்திக் உன்னை உங்க தென்னந்தோப்பிலேயே கடத்தி கொண்டு போய் வச்சு உனக்கு தாலி கட்ட பார்த்தது, உன்னை கொடுமைப்படுத்தினதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு நடந்தது எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா நானும் ஒரு பொண்ணை பெற்றவதான். அந்த கொடூரமான மிருகம் கார்த்திக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும்.
அதனால தான் உனக்கு நடந்த இந்த கொடூரத்தை பத்தி உங்க அப்பாவுக்கும் லெட்டர் எழுதிருக்கேன். மச்சான், சொல்லுங்க. நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க. ஏதோ பஞ்சாயத்து இருக்கான், உடனே உங்களை வர சொல்றாங்க. பஞ்சாயத்தா? என்ன திடீர்னு? ராது யாராவது கொடுத்துருக்காங்களா? தெரியல மச்சான். பஞ்சாயத்து ஆளுங்கெல்லாம் அங்கதான் இருக்காங்களா? பஞ்சாயத்துக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கான், அத பத்தி பேசணும்னு சொல்றாங்க. லெட்டரா? ஒருவேளை தனாவுக்கு வந்த மாதிரி வந்திருக்குமா? நம்ம வீட்டுக்கு வந்த லெட்டர் தான் நான் கிழிச்சு போட்டேனே. பஞ்சாயத்துக்கும் அனுப்பியிருப்பாங்களா? என்ன லெட்டரா இருக்கும்? சிவா எங்க? சிவா மச்சான நீங்க தானே கோயம்புத்தூர் வரைக்கும் வேலையை அனுப்புனீங்க. ஓ சரி, வண்டி எடுக்க. சரிங்க மச்சான். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். என்ன பஞ்சாயத்து? ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? ஐயா, பிரச்சனை ஊருக்கு வரலையா, உங்க குடும்பத்துக்கு தான் வந்திருக்குது. என்ன சொல்றீங்க? எங்க குடும்பத்துக்கு பிரச்சனையா? யாரால? உங்க குடும்பத்துக்கு வர தொல்லைங்கெல்லாம் இவங்களால தானே வருது. இவங்க தானே உங்க குடும்பத்தையே அழிக்க பாக்குறாங்க. என்னையா சொல்றீங்க? எங்களை தான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்கல்ல. நாங்களே ஊருக்குள்ள எங்கேயுமே வர்றதில்ல. இப்ப என்னடான்னா புதுசா எங்க மேல பழி போடுறாரு அந்த ஆளு. ஏய், மரியாதையா பேசு. ஆளுகள்னா அவ்வளவுதான் உனக்கு. இப்ப எதுக்கு பஞ்சாயத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டு விட்டீங்க? உங்க குடும்பத்தை இந்த ஊருக்குள்ள விட்டு வைக்கலாமா இல்ல துரத்தி அடிக்கலாமான்னு முடிவு பண்றதுக்காக தான். முதல்ல விஷயத்த சொல்லுங்க. ஐயா, பஞ்சாயத்துக்கு ஒரு லெட்டர் வந்தது. அது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு லெட்டர். மச்சானுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா அது எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கணும். ஐயா, உங்க குடும்பத்து ஆளுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்குது. அந்த விஷயத்த இப்படி ஒரு மொட்டை கடிதாசியா யாரோ பஞ்சாயத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ரகுராமனுக்கு அனுப்பிச்ச லெட்ரு அந்த ஆள் கைக்கு போய் சேரல போல இருக்க. நல்ல வேலை பஞ்சாயத்துக்கு ஒரு லெட்டரை போட்டு விட்டோம். கதர், கண்டிப்பா இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், கவலைப்படாத. அப்படி என்ன லெட்டரு? அதை படிங்க. சரிங்க ஐயா. இந்த ஊர் பஞ்சாயத்துதாரர்களுக்கு இந்த ஊரின் நலம் விரும்பி எழுதுவது. நமது பஞ்சாயத்து தலைவர் ரகுராமின் மகளான தனலட்சுமியை பசுபதியின் மகன் கார்த்திக் ஒரு நாள் கடத்தி சென்றான். அதோடு கட்டாய தாலியும் கட்ட பார்த்தான்.